இன்னும் 2-3 நாள் இருக்குல்ல, அப்போ போய் வாங்கிட்டு வந்து டோக்கன் வாங்கிட்டு வாங்க சொன்னா கேளுங்க. சரி, அந்த ரேஷன் கார்டு எடு, ஸ்மார்ட் கார்டு. நான் சம்பாதிக்கல, என்கிட்ட காசு இல்லைன்னு உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா நக்கலா தெரியுதுல்ல? என்னங்க ரேஷன்ல போய் வாங்கிட்டு வாங்க. என்னென்ன கொடுத்தாங்க என்னன்னு தெரியல. டோக்கன் நல்லா கொடுப்பாங்க. இப்போ நான் போனேன்னா லேடிஸ் வரிசையில் அதிகமாக இருக்கும், நின்றுக்கிட்டு இருக்க முடியாது, 4 கணக்கு ஆகும். அப்புறம் நான் போனாலும் நிற்க தானே செய்யணும். ஆம்பளை வருஷம் கம்மி, போய் பார்த்துட்டு தான் வரேன். போங்க சீக்கிரம் டோக்கன் வாங்கிட்டு வந்துடுங்க. வீட்டில் ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டு வச்சுட்டு தான் போனோம். இப்போ பாடி அவன் அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம செல்லு பார்க்கறதுக்கே டைமிங். போய் நின்று வாங்கிட்டு வரட்டும். நம்ம அது வரைக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். பைக்கா என்ன கார்டு கட்ட கொடுக்குறீங்க? டோக்கன் எங்க? என்ன இது வெறும் பேப்பரா இருக்கு? வாங்க, நாளைக்கு பிரியாந்தினா நாளைக்கு பெர்மிஷன் கேட்டு போய் வாங்கிட்டு வா. நாளைக்கு தேதியா? நாளைக்கு. சரி, என்னென்ன போடுறாங்களா? என்னென்ன போடுறாங்களா? அரிசி பருப்பு முடுங்க. காசா என்னங்க அது? அதுதான் ஒரு கரும்பு முழு கரும்பு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். காசுலாம் கிடையாது. காசு கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். கனவு உலகத்திலேயே இருந்திருக்க போலாம். காசு கிடையாது, அரிசி பருப்பு தான். பொங்க ஜாமான், வேட்டி சட்டை, ரைட்டா? அவ்வளோதான். ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? எடுத்து போடலாம்னு நினைச்சேனே. அது எப்போ நம்ம காசை நம்ம எடுத்து போட்டு போறது? ஓ, பல கனவு பழப்பெல்லாம் வளர்ந்துக்க போலியா அந்த காசை வச்சு? எவ்வளோ எதிர்பார்த்தா? என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி. ஒன்றை உந்தன் மனம் கேட்டது, அந்த ஒன்றும் வேறு இடம் போனது.